இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினி, ஏன் இப்படி பண்ண? எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணேன், எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? நான் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சாரிக்கா, ஃபோன் பேக்ல இருந்தது, நான் பார்க்கல. போய் சொல்ற, நீ போனை கட் பண்ண. என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? நீ ஏதோ சரியில்லையே. ஏன் அவர் வரவே இல்லையா? இட்ஸ் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன் மாப்பிளைய பாத்துட்டேன். அவரும் ஷார்ப்பா வந்துட்டாரு. ஆனா அவன் என்ன பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவனை நான் ஏற்கனவே 2 தடவை பாத்திருக்கேன். ஆனா அந்த 2 மீட்டிங்கும் சொதப்பலாகி 2 பேருக்கும் நல்லா முட்டிக்கிச்சு. அதனால்தான் என்ன பார்த்ததும் செம்ம காண்டாயிட்டான். ஆனா நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், நீ பாக்க வந்த பொண்ணு நான் இல்ல, அவ என் தங்கச்சி. அவ என்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, ரொம்ப அழகானவ, புத்திசாலி, தங்கமானவ, அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டா சேர்த்து போட்டிருக்கேன். ஏய், மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு நீ கேக்கலையே? செம்ம ஹேண்ட்ஸம் and he's so modern. ஆக்சுவலா உனக்கும் அவனுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. வர்ஷினி, எனக்கு பார்த்த மாப்பிள்ள வரலையா? இல்ல நீ அவரை பார்க்கலையா? ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலையா? அக்கா, என்ன மன்னிச்சிரு. என்னாச்சு? எதுக்கடி நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? எதுக்கு கண் கலங்குற? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. ஏய், டென்ஷன் ஆவாதா? அக்கா, அன்னைக்கு நீ கோயில்ல கொலு வச்சல, அப்போ அங்க ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இன்டர்வியூ போனப்போ அங்கேயும் அவரை திரும்பவும் பார்த்தேன். ஒரு வார்த்தை பேச முடியுமான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கோயில்ல உனக்காக பார்த்த மாப்பிள்ள அதே ஆள் தான்க்கா. நான் ஆசைப்பட்ட அதே ஆள். நான் தான் ராகவ். நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளன்னு அவரு சொல்லும் போது நான் நீங்க பார்க்க வந்த பொண்ணு இல்லைன்னு என்னால சொல்ல முடியலக்கா. நான் சொல்லல. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உன்கிட்ட எப்படி சொல்றது? எனக்கு என்ன பேச, எப்படி பேச எதுவுமே தோணலக்கா. அதனாலதான் நான் உன் போனை எடுக்கல. அக்கா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்டதே இல்ல. இப்போ கேக்குறேன். அவர் தாங்க எனக்கான மாப்பிள்ள. அவர் எனக்கு வேணும்.